அடுத்து இதில் என்ன பார்த்தீங்கன்னா அன்அஃபெக்டட் ஜோன், வெல்டிங் வைக்காத மீதிய இடங்கள். ஓகே, அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட் மெட்டல்ஸ். ஓகே, இது வந்து நியூட்ரலாக தான் இருக்கும், கெயினும் பண்ணாது வீக்கும் ஆகாது, அப்படியே இருக்கும் கடைசி வரைக்கும். ஓகே, அடுத்து வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஜோன். ஓகே, வெல்டு பீடு வைக்கிற இடத்துல ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். அடுத்து அன்அஃபெக்டட் ஜோனுக்கு அதிகமாக இருக்கும். ஹீட் எஃபெக்ட் ஜோன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாக தான் இருக்கும். அதான் பார்த்தீங்கன்னா சில இதில் வெல்டிங் போய் வச்சுட்டு வருவாங்க, திருப்பி அந்த இடத்துல வந்து ஓட்ட விழும். ஓகே, அதனால தான் சொல்கிறாங்க வெல்டு பீடு வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் வந்து அலாய் கண்டென்ட் இருக்கும், வீக்கஸ்ட் வந்து அன்கண்ட்ரோல்டு ஹீட் ட்ரீட்மெண்ட் வந்து இருக்கும். ஓகே, அடுத்து வந்து பெர்சன்டேஜ் டைல்யூஷன். ஓகே, இது ஒரு முக்கியமான ஃபார்முலா. ஓகே, ஏரியா ஆஃப் பெனட்ரேஷன், எவ்வளோ தூரம் உள்ள பெனட்ரேட் ஆகி போகுது அப்படிங்கிறது டிவைடட் பை என்னது ஏரியா ஆஃப் பெனட்ரேஷன் ப்ளஸ் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், மேலே உள்ள அந்த வெல்டு பீடு. ஓகே, அது ரெண்டுத்துக்கும் பெர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிங்கன்னா பெர்சன்டேஜ் டைல்யூஷன் வந்து கிடச்சி விடும். ஓகே, அடுத்து ஷீட் மெட்டல் ஆர்க் வெல்டிங் ப்ராசஸ். ஓகே, இது வந்து ஒரு எலக்ட்ரோடு. ஓகே, இது வந்து ஃப்ளக்ஸ் உள்ள வந்து ஃபில் பண்ணி வச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு சொன்னோன்னா இது வந்து உருகி இந்த இடத்துல ஒரு லேயர் மாதிரி கிரியேட் பண்ணி வெல்டிங் அடிக்கணும்னு சொல்லி இந்த எலக்ட்ரோட வந்து ஏசி சப்ளையில் கொடுத்துருக்காங்க. இது வந்து நெகட்டிவ் எலக்ட்ரோட ஏசியில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க, பாசிட்டிவ் எலக்ட்ரோட ஒர்க் பீஸ் கூட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதை தான் இதில் கொடுத்துருப்பாங்க. டிசி சோர்ஸ், சாரி ஏசி சோர்ஸ் இல்லை, டிசி சோர்ஸ். ஓகே, டேரக்டரில். ஓகே, அப்போ பவர் ஹீட் டிரான்ஸ்மிஷன், சாரி அது என்ன டிரான்ஸ்மிஷன், கரண்ட் டிரான்ஸ்மிஷன் அதிகமாக இருக்கும், டேரெக்டாக கரண்ட்டை கொடுக்குறது. ஓகே, அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா ஏர் ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்கும், கொஞ்சம் ஒரு கேப் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா சின்ன கேப், அதான் ஏர் ரெசிஸ்டன்ஸ் கேப்பு. ஓகே, and its current is not flowing in the circuit, the power is not circulated. first இடத்துல இருக்கும், this is said to be high voltage and low current process. இந்த ப்ராசஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் கேப் கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஓகே, ஏருக்கு கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், கொஞ்சம் தடை பண்ணும். ஓகே, அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா பவர் சோர்ஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து ஃப்ளோ ஆகாது. ஓகே, அப்போ என்ன மாதிரி சர்க்யூட் டிசைன் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஹை வோல்டேஜ் அண்ட் லோ கரண்ட் சர்க்யூட் தான் டிசைன் பண்ணணும். ஓகே, கம்பேர் டு அதர் வெல்டிங் ப்ராசஸ் விட. ஓகே, இன் திஸ் ப்ராசஸ் whenever the electrode moves towards the workpiece பக்கத்தில் போனோடனே the gap will be reduced and resistance of the arc will be reduced when the gap between electrode critical. ஒரு certain ரைட்டுக்கு போனதுக்கப்புறம் மினிமம் டிஸ்டன்ஸாக இருக்கணும், flow of current is possible. ஓகே, ஒன்றும் இல்லை, தெளிவாக நான் சொல்கிறேனே, இப்போ இந்த இது இருக்குது, இப்படி பக்கத்தில் நான் கொண்டு போனோடனே எனக்கு வந்து ஸ்பார்க் ஆகாது, அந்த மேலே வந்து ஃப்ளக்ஸ் கூட்டில் வச்சோடனே டக்குன்னு என்ன பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் வந்து ஜென்ரேட் ஆகும். ஓகே, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருந்தால் கூட ஸ்பார்க்கு க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, இதான் ஆர்க் வெல்டிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த எலக்ட்ரான் பிகம் கிரிட்டிக்கல் அப்படிங்கிறது அந்த கேப் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல், அதாவது எப்போ இதாகும், என்ஹான்ஸ்மெண்ட் ஆகும், அதாவது ஃபெயிலியர் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ தட் த டிஸ்டன்ஸ் பிகம் ஸோ மினிமம். ஓகே, மினிமமாக டிஸ்டன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 80 வோல்டேஜ் நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, எனாஃப் டு சப்ளை 80 வோல்டேஜுக்கு இடையிலையும் யாருக்கு வந்து என்ன ஆகும், ஜென்ரேட் ஆகும். ஓகே, அடுத்து வந்து என்னன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ஆர்க் தட் இஸ் ஜென்ரேட்டட். ஓகே, ஆர்க் எதுக்காண்டின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா ஒர்க் பீஸ் வந்து ஆனோடு, எலக்ட்ரோடு வந்து என்னது கேத்தோடு. ஏன்னா எலக்ட்ரோட வந்து நெகட்டிவில் கனெக்ட் பண்ணியிருக்கேன், ஒர்க் பீஸ் வந்து ப்ளஸில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஆர்க் வந்து ஜென்ரேட் ஆகும்போது அயனியாஸாக மாறும். இந்த இடத்துல காற்று இருக்கா, காற்றுல உள்ள கேஸ் பார்ட்டிகல்ஸ் என்ன வந்து ப்ளஸ் ஆகும் மைனஸ் ஆகும், என்ன வந்து பிரியுது, தான் டயக்ராமில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அயனைஸ் கண்டிஷன், ஸோ கரண்ட் வில் பி தேர். ஓகே, அயனைஸ் ஆகணும்னே கரண்ட் ஃப்ளோ வந்து கட்டாயம் வந்து இருக்கும். ஓகே, டியூ டு எனர்ஜி ஆஃப் த ஆர்க். இப்போ ஆர்க் வேறு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஏர் கேப் பிட்டம் அயனைஸ்ட் தான் சொன்னேன், ப்ளஸ் மைனஸாக ஏர் வந்து பிரியும் அப்படின்னு சொன்னேன். ஓகே, அப்போ ஏரில் உள்ள என்னெல்லாம் இருக்கும், ப்ரோட்டான் எலக்ட்ரானாகவும் பிரியும். ப்ரோட்டான் மீன்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரான் மீன்ஸ் நெகட்டிவ் சார்ஜ். இந்த ஏர் இஸ் ப்ரோக்கன் பண்ணணும், அதே விஷயத்தை தான் கொடுத்துருப்பாங்க. ஓகே, லைக் சார்ஜஸ் ப்ளஸும் ப்ளஸ் இருந்தால் ரிப்பல் ஆகும், தள்ளி விடும். ஆப்போசிட் சார்ஜஸ் ப்ளஸும் மைனஸாக இருந்தால் அட்ராக்ட் ஆகி ஈச் அதர். ஓகே, தென் வந்து ஸோ ஒயில் கோயிங் த பாத் கொலைட் வித் ஈச் அதர். ஓகே, அப்போ வந்து இந்த ப்ளஸ் மைனஸ் ரிப்பல் ஆகி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜி வந்து ஃபியூஸ் பண்ணும். ஓகே, அது எவ்வளோ டிகிரி செல்சியஸ் வந்து போகும்னு பார்த்தீங்கன்னா 6000 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அந்த எனர்ஜி வந்து டிரான்ஸ்மிஷன் ஆகும். ஓகே, இது வரும்போது 6000 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது நம்ம உடம்பு கண்டிப்பாக தாங்காது, அப்போ அல்ட்ரா வயலட் ரேஸ் ஜென்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இதான் சாதாரண கண்ணோட பார்க்கக்கூடாது, வெல்டிங் ஷீல்டு வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த எலக்ட்ரான் மூவ்மெண்ட்னால கைனடிக் எனர்ஜி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒர்க் பீஸ் மேலே வந்து கொலாய்டாய் கைனடிக் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் டு ஹீட் எனர்ஜி வேர் த ஆர்க் இஸ் ப்ரொடியூஸ்ட். Using this arc, two materials can be welded together. Okay, அந்த kinetic energy of the protonக்கும் electronக்கும் protonக்கும் ரேஷியோ என்ன பார்த்தீங்கன்னா 2:1. இது 67% ஃபில் பண்ணியிருக்கோம், இது 1% 33% ஃபில் பண்ணியிருக்கோம். ஓகே, 67% ஆஃப் த இது வந்து எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா ஆனோடுக்கு போகும். ஆனோட மீன்ஸ் பாசிட்டிவ், ஒர்க் பீஸ் பாதிக்கப்படும். 33% எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா கேத்தோடுக்கு போகும். ஓகே, மேலே. ஓகே, இது மூலயமா என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஃப்ளக்ஸ் வில் பி மெல்ட் அவுட், கட்டாயம் வந்து இந்த ஃப்ளக்ஸ் மெட்டீரியல் வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் மிக்சர் ஆஃப் போர்ட் இன்ட்டு தி க்ரூ உருவாகும். இந்த இருக்குது பார்த்தீங்களா ஃப்ளக்ஸ் மெட்டீரியல் உருவாகுதா. ஓகே, இது வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா வெல்டிங் மேலே வந்து ஒரு வெல்டு ஷேப்பை வந்து கொடுக்கும். ஓகே, இதான் வந்து சொல்கிறாங்க வாட் இஸ் யூஸ் ஆஃப் ஃப்ளக்ஸ்க்கு. அலாய் கண்டென்ட் இருக்கும், அப்போ வெல்டிங் மேலே ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் பண்ணும். ஓகே, டைரக்ஷன் ஆஃப் த ஸ்பார்க் ப்ளக் ஃப்ளேமு. மெட்டல்ஸ்க்காக வீக்காக இருந்ததுன்னா அப்போ நம்ம ஃப்ளக்ஸ் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து மெட்டீரியல் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் வெல்டு பண்ணதுக்கப்புறம் கூட, லைக் அலுமினியம் Al2O3 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே.